உங்கள நீங்க மிரர்ல பார்க்கும்போது என்ன மாதிரியான தாட்ஸ் வருது? நல்லா வருது, உங்கள அட்மையர் பண்றீங்க, உங்களுக்கு உங்கள பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி பாசிட்டிவா இருந்தா, உங்களோட செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் வொர்த் இது எல்லாமே நல்லா இருக்கு. நீங்க ஒரு டிக் போட்டுக்கலாம். இல்ல எனக்கு என் மிரர பார்க்கும்போது, என் மேல எனக்கு ஒரு லோவான ஃபீல் வருது. இல்ல எனக்கு சாட்டிஸ்ஃபைடாவே இல்ல பார்க்கும்போது. எனக்கு ரொம்ப நெகட்டிவா தோணுது. நான் நல்லா இல்லன்னு தோணுது. இது மாரி நெகட்டிவான ஒரு தாட்ஸ் வருது அப்டின்னா, உங்களோட செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப லோவா இருக்கு. அத நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க அதுக்கு பண்ண வேண்டியது என்ன அப்டின்னா, ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் என்னென்ன? உங்க சின்ன வயசுல இருந்து நடந்த விஷயங்கள யோசனை பண்ணி ஜர்னல் பண்ண ஆரம்பிங்க. அதாவது உங்களோட 15 இயர்ஸ்ல நீங்க பண்ண நல்ல விஷயங்கள், உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததா இருக்கலாம். இல்ல ரோட்ல யாருக்கோ ஹெல்ப் பண்ணதா இருக்கலாம். உங்கள நீங்க அட்மையர் பண்ண சில விஷயங்கள் நம்ம மறந்து போயிருப்போம். லைஃப்ல அடுத்த ஃபேஸ்க்கு வரும்போது, அதெல்லாம் ஞாபகப்படுத்தி ஒரு நோட்ல எழுத ஆரம்பிங்க. இந்த மாரி பாசிட்டிவிட்டிய ஃபோக்கஸ் பண்ணும்போது, ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ் கழிச்சு, உங்களுக்கே உங்கள ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுரும். விச் மீன்ஸ் உங்களோட செல்ஃப் எஸ்டீம் ரொம்பவே டெவலப் ஆயிருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச லோ செல்ஃப் எஸ்டீமா என்ன இருக்க ஒரு ஆள இதுல